Hello everyone, welcome back to our YouTube channel. I am Dr. Ratnakumar. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னா, the family income in a certain city is normally distributed with a mean 25,000 and standard deviation 10,000. If the poverty level is set at 10,000, what percentage of population lies below the poverty line? ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஞாபகம் வரது வந்து பார்த்தோன்னா இந்த பெல் ஷேப் கர்வ் தான் ஞாபகம் வரும். இந்த பெல் ஷேப் கர்வ் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த பெல் ஷேப் கர்வ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெல் ஷேப் கர்வ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட் வில் பி சிமெட்ரிக் அபவுட் த மீன் வேல்யூ. ஸோ சென்டரில் இருக்கிறது தான் மீன் வேல்யூ. இதை நம்ம வந்து பார்த்தோன்னா ரெண்டாக பிரிப்போம். இந்த கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்தோன்னா ஜெட் வேல்யூவே குறிக்கும். இந்த மீன் வேல்யூ கெட்டில் ஜெட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 0வாக இருக்கும். அண்ட் இந்த ஜெட் வேல்யூ பேஸ் பண்ணி டேபிள் வேல்யூலேருந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் டேட்டா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லும். இந்த டேபிள் வேல்யூவே ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு சொல்ல போனால் இது ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ். அண்ட் ஏரியா அண்டர் த கர்வ் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவாங்க, ஆர் வி கேன் சே இட் as 100%. ஸோ உங்கள் டேட்டாவுடைய மொத்த பர்சன்டேஜுமே அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா 100% சொல்லுவோம்ல. ஐ மீன் எல்லா டேட்டாவையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டா. ஸோ விச் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சொல்லுவோம் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 0 to 1 தான் சொல்லியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லா வேல்யூமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வி கேன் ஈஸிலி கன்வெர்ட் இன் டு பர்சன்டேஜ். இப்போ 1 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 100% கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேல்யூ எடுத்துப்போம், 0.32ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 0.3238 இருக்குது. ஸோ 3238 இருக்கும்போது இதை இன்ட்டு 100 நீங்கள் போட்டிங்கன்னா 32.38. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை நம்ம வந்து இன்ட்டு 100 ஐ மீன் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா we will get the value. ஸோ ஓகே. ஸோ ரெண்டு டேபிள் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா ஏரியா ஃப்ரம் மீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏரியா ஃப்ரம் மீன் தான் இந்த டேபிள். ஸோ ஏரியா ஃப்ரம் த மீன்னா இங்கேருந்து, அதாவது எய்தர் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். இப்போ ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஏன்னா சிமெட்ரிக் அபவுட் த மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடு ஏரியா இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரியா சொல்லலாம். இப்போ இந்த ஏரியா நம்ம எவ்வளோ இருக்குதோ அதே சமயம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அந்தளவுக்கு ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 1ன்னு சொல்லியிருக்கோம் ஹோல் ஏரியா அண்டர் த கர்வ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஃப்ரம் த மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 இந்த சைட்லேயும் அண்ட் 0.5 லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ ரைட் சைடில் 0.5 சொல்லலாம், லெஃப்ட் சைடில் 0.5 சொல்லலாம். ஜெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் லெஃப்ட் சைடு நெகட்டிவ் வேல்யூ சொல்லலாம். இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டேபிளில் எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போது ஏரியா அண்டர் த கர்வ் 1க்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட வேல்யூலாம் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 49 4.9 49 49 39 இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 95 அந்த மாதிரி போயிருக்கும். 95 இருக்கும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது 0 to இன்னும் கொஞ்சம் வேல்யூ கீழே போகும். நான் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 0.49 இருக்குது, விச் மீன் பை தட் பிலோ 0.5 அப்படின்னு வரும்பொழுது இது ஏரியா ஃப்ரம் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் இட் இஸ் 0.98 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா we can conclude that இது வந்து 1 ரிலேட் பண்ண டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 0.5 பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இன்கம் மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க 25,000, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10,000 கொடுத்துட்டாங்க. அண்ட் பாவர்ட்டி லெவல் வந்து பார்த்தோன்னா 10,000 கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பாவர்ட்டி லெவலோட கீழே இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மொத்தமாக வந்து அங்கே வந்து ஒரு 200 ஃபேமிலி இன்கம் வந்து எடுத்து அதனுடைய மீன் வேல்யூ வந்து கொடுத்துருக்க மாதிரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 10,000 கண்டுபிடிச்சிருக்க மாதிரியும் நம்ம வச்சுக்கிட்டோன்னா இப்போது எவ்வளவு பேர் இந்த 200ல் 10,000க்கு கீழே இன்கம் வச்சுருக்கிற
உங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் 10,000. எக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம், பி வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா 10,000 விட கம்மியாக ஃபேமிலி இன்கம் வாங்குறவங்க எவ்வளோ ப்ராபபிலிட்டி ஆர்எல்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து டேபிளை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜெட் வேல்யூ தேவை. ஸோ இந்த ஜெட் வேல்யூ தேவைன்னா எக்ஸை வந்து ஜெட் வேல்யூவாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா z is equal to x minus mu divided by standard deviation. ஸோ இப்போது x minus mu divided by standard deviation இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா mu வேல்யூ கொஷனில் கொடுத்துட்டாங்க, அதாவது மீன் வேல்யூ which is equal to 25,000 and standard deviation வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000 கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து z வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10,000 இருக்கு போல் பி ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் என்ன வேல்யூ அப்படின்றது தான். இப்போ இன்கேஸ் எக்ஸோட வேல்யூ 10,000 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 மைனஸ் 25,000 டிவைடட் பை 10,000. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 15,000 divided by 10,000 வரும். and finally it will be minus 1.5. ஸோ இங்கே மைனஸ் வேல்யூ இருந்ததுன்னா சில புக்ஸில் சில நோட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது 1 மைனஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம், அதுவும் ஈஸி தான். சால்வ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்த ஸ்டார்டிங்லேயே அந்த ஜெட் டேபிளில் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இஃப் சப்போஸ் ஏரியா அண்டர் த கர்வ் 1 வச்சுருந்து அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்னா இப்படி இருக்கும். இன்கேஸ் 0.5 அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வருவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கும், மைனஸ் 1.5 ஆர்எல்ஸ் ப்ளஸ் 1.5. ஸோ இதை நான் எப்படி இங்கே குறிப்பிட போகிறேன்னா, இப்போது ஜெட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூனா அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.5. ஓகே, இங்கே இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அவங்க நம்மளை கேட்குறது என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜெட் வேல்யூ லெஸ் தென் மைனஸ் 1.5. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெஸ் தென்னா இந்த பர்டிகுலர் ஏரியா இப்போ மைனஸ் 1.5 இருக்குன்னா இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குதுல்ல, இந்த ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த டேட்டா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ இதை சொல்லணும் அப்படின்னா காமனாக ஃப்ரம் த டேபிள் ஈஸியாக நம்ம 1.5க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஏரியா இந்த கர்வுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸோடைய மொத்த, ஓகேங்களா, இந்த கர்வுக்கு அடிக்கக்கூடிய மொத்த ஏரியாவுடைய பர்சன்டேஜு இல்லை வந்து ப்ராபபிலிட்டி வந்து பார்க்க போனால் என்ன சொல்லியிருந்தேன்னா 0.5ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நம்ம இதை வந்து பார்த்தோன்னா 0.5 இந்த மொத்த ஏரியா டேபிள் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃப்ரம் மீன் அப்படின்னு சொல்கிறது மூலிமா இந்த மீன்லேருந்து இந்த 1.5 வரைக்கும் என்ன டேட்டா இருக்கோ அப்படின்றத இந்த வேல்யூ நம்மளுக்கு சொல்லும். ஸோ
இந்த வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டோட்டல் லெஃப்ட் சைடு ஏரியாவுக்கு எவ்வளோ இருக்கும்? 0. நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்னென்னு வச்சுப்போம்னா ஒரு எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ 0.5 இந்த டோட்டல் ஏரியா மைனஸ் இந்த ஏரியா வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டோன்னா மைனஸ் ஒய். ஸோ சிம்பிளாக 0.5லேருந்து அந்த ஒய் வேல்யூ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஒய் வேல்யூ தான் நம்ம வந்து டேபிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டேபிளில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா P of Z which is less than 1.5. இப்போ வந்து அப்போது 1.5 வரைக்கும் -1.5 வரைக்கும் என்ன ஏரியா இருக்கும் ஃப்ரம் தி மீன் வேல்யூ அப்படின்னு பார்க்க போனால் இப்போ 1.5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஃபர்தராக எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கொடுக்கல, டேரெக்டாக 1.5 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா இதுதான். ஓகே, ஸோ நம்மளோட வேல்யூ இதுதான். அப்போ அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளாக P of Z which is later than -1.5 is equal to 0.5 minus 0.4332. ஏன் 0.5 சொல்கிறேன்னா லெஃப்ட் சைடு ஏரியா ஹோல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.5 கிடைக்கும். அதிலிருந்து இந்த பர்டிகுலர் ஏரியா டேபிள் வேல்யூ எடுத்து நம்ம மைனஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பர்டிகுலர் இந்த ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 0.0668. okay, so after minusing 0.5 from 0.4332 நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 0.668 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். okay, so that means the probability of x which is less than z which is less than -1.5 அப்படின்னும் போது இவ்வளோ வருது. இன் பர்சன்டேஜ் சொல்ல போனால் இதை நம்ம வந்து இன்ட்டு 100 பண்ணும். இன்ட்டு 100ன்றவும் சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. சிம்பிளாக மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதை பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா வேல்யூ இன்ட்டு 100/100. மேலேயும் கீழே நம்ம ஒரே நம்பர் நம்ம வந்து மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ணுறது மூலிமா ரெண்டுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டுனா திருப்பி அகைன் வி வில் கெட் த சேம் நம்பர். ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பண்ணலாம். ஒரு 100 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் 6.68 ஆகுது. இன்னொரு 100 நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த 1/100க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுடைய கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இஃப் த பாவர்ட்டி லெவல் இஸ் செட் அட் 10,000 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் லைஸ் பிலோ த பாவர்ட்டி லைன் அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ இன்கேஸ் P of x which is less than 10,000 அப்படின்னும்போது 6.68% of the population lies below the poverty line. 6.68 இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பாப்புலேஷன்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நாம் வந்து 200 வந்து மொத்த பாப்புலேஷன்ஸாக சும்மா கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா அப்போது அதில் 6.68 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி நம்பர். அந்த நம்பர் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேமிலி அது கீழே இருக்காங்கன்னு சொல்கிறது. இங்கே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6.68% வந்து பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. 6.68% வந்து பிலோ பாவர்ட்டி லைன் 10,000 கீழே இருக்காங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து அது எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸாக்ட் நம்பரை. இஃப் யூ ஆர் கன்சிடரிங் 200 இஸ் த பாப்புலேஷன்ஸ் அப்போது பாவர்ட்டி லைன் கீழே எத்தனை ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதில் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.